யாரும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சரியாயிட்டாரு. இன்னும் 2 நாள்ல அவரு வீட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலத்தோட வீடு திரும்பணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டிருந்தோம். அவர் எதுக்காக அட்மிட் ஆயிருந்தாரு, அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற இந்த விவரங்களை ஒரு அறிக்கை மூலமா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. கிரீன்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும், மேலும் அவருடைய இதயத்துக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ல வீக்கம் ஏற்பட்டிருந்ததாகவும், அதுக்காக அறுவை சிகிச்சை இல்லாத முறையில இவருக்கு இதை சரி செஞ்சதாகவும் இந்த அறிக்கையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்பார்த்தபடி பிளான் பண்ணபடியே இந்த ப்ரொசீஜர் ரொம்பவே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே நலமா இருக்காரு. இன்னும் 2 நாட்கள்ல இவர் வீடு திரும்பிடுவாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அவர் நலமா இருக்கிறதாகவும், இன்னும் 2 நாட்கள்ல வீடு திரும்ப போறாரு அப்படின்ற இந்த செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. வேட்டையின் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஒரு பாட்டி மாலம் யாதிருதிமா அதில்லாம மூர இவன் மூர வை போதிமா நீ வனகானில் கெரதுந்தல்ல நீ ரஜினி சாரோட ஸ்டைல், மஞ்சு வாரியரோட டான்ஸ், அனிருத்தோட கேமியோன்னு வேட்டையனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அமர்க்கலமா இருக்குங்க. மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், மலையாளம் அண்ட் லாஸ்டா தெலுங்குன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அனிருத்தோட மேஜிக்கே அதுதானே. முதல் தடவை கேட்டதும் அப்படியே நமக்கு மறுபடியும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படியே நம்மளோட வாயிலையும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த சாங்கும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. மனசிலாயோ பாட்டு அப்படியே சூப்பரா மலையாளம் கலந்த தமிழ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவனோட வாய்ஸ்ல அப்படியே பீக்குக்கு போதுங்க. அவரோட வாய்ஸ்ல வர குறிப்பா அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சும்மா வேற மாதிரி வைப்ல இருக்க போது, அதுல டவுட்டே கிடையாது. ரஜினி சார் வழக்கம் போல ஒன் மேன் ஷோவா பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்காரு. மனுஷன் ஒரு ஸ்டெப் போட்டாலே பயங்கர ஸ்டைல் தானே. பாட்டுக்கு இன்னும் அது மெருகேத்தி கொடுக்குது. இந்த பாட்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் ரக்ஷன் 3 பேரும் இருக்காங்க. அண்ட் அனிருத் ஒரு கேமியோ அப்பியரன்ஸும் பண்ணிருக்காரு. வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு ரஜினி சாரோட சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு. மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸ 27 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வேட்டையன் படத்துல நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஐ டெக்னாலஜி வச்சு இந்த படத்துல அவருடைய வாய்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு.